உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். எங்க பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவன் முழுசா எங்களுக்கு வேணும். இனிமே அந்த சிவா குடும்பத்துல இருந்து யாருமே என் பையனை பார்க்கவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. ப்ளீஸ், இந்த உதவி மட்டும் நீ எங்களுக்காக பண்ணணும். ஷக்கீரா, அவர் மனசுல இருக்கிறத அவர் சொல்லிட்டாரு. உன்கிட்ட என்னால அப்படிலாம் சொல்ல முடியல. அவரு சொன்னதுதான் ஏன் நிலைமையும். எங்க பையன் எங்க கிட்ட முழுசா கிடைக்க நீதான் உதவி பண்ணணும். பாப்பா, இங்க ஷக்கீரா பானு வீடு தெரியுமா உனக்கு? தெரியும் அங்கிள். எந்த வீடுமா? அந்த வீடு தான். சரி வாமா. அம்மா, அம்மா, என்னடி? அங்கிள் வந்திருக்காங்கம்மா. வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க சார். இது எதுக்கு சார்? உங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கு இதை வச்சுக்கோங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். ஐயோ அம்மா, என்னம்மா இது? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இல்லைன்னா மறுபடியும் எங்க பையனை நாங்க பார்த்தே இருக்க முடியாது. இதுல என்ன சார் இருக்கு? நானும் ஒரு குழந்தைய பெத்தவதான். பெத்தவளோட வலி என்னன்னு எனக்கும் தெரியும். நானும் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா சக்தி மேடத்தோட தாய்ப்பாசம் தான் சார் கடைசியில ஜெயிச்சுது. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். நல்லா படிக்கணும், சரியா? ஓகே அங்கிள். ஏய் ஏய் ஷகீரா பானு, வாடி வெளிய. ஏய் வாடி வெளிய. என்ன என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? நீ நடக்கிற, நான் நடக்கிறேன். வேற என்ன நடக்குது? ஏய் அத நான் கேட்கலடி. எவன் எவனோ வரான், காசை கத்தையா குடுக்கறான். ஒருத்தன் வெள்ளை கார்ல வரான், ஒருத்தன் சிவப்பு கார்ல வரான், கலர் கலரா கார்ல வராங்களே. என்ன கதை இது? என்னடி நடக்குதுங்க? ஓ, கதை அப்படி போகுதோ? அடச்சி, வாய கழுவு. அவங்கள பத்தி அப்படியெல்லாம் தப்பா பேசாத. இன்னைக்கு உன் பொண்ணு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். என்னடி, வீட்டுக்கு வந்து ஒருத்தன் பணம் கொடுத்துட்டு போறான், ஏன்னு கேட்டா நான் தப்பா பேசுறேன், பொண்ணு படிக்கிறான்னு கதை சொல்றேன். எதுக்கு பணம் கொடுத்துட்டு போறான் அத சொல்லுடி. உள்ள படிப்புக்கு தான். என்னது? உள்ள படிப்புக்கா?
என் புள்ள படிப்புக்கு அவன் எதுக்குடி பணம் கொடுக்கணும் அத சொல்லு. யோ உனக்கெல்லாம் நல்ல புத்தியே வராதா? ஏய், நீ பேச்ச மாத்தாத. நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஒரு பெரிய கதை, சொல்றேன் கேட்டு தொலை. எனக்கு உங்க வேலையை மட்டும் கொடுத்தா போதும். அதுல வர சம்பளத்தை கூட அப்படியே உங்களுக்கு கொடுத்துறேங்க. சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு வேலையை மட்டும் நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சம்பளம் மட்டும் இல்லைங்க, நான் அதுக்கு மேலயும் பணம் கொடுக்கறேன். ஆனா நீங்க செய்யற வேலையை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க. இவ்ளோ தூரம் அந்த வேலையை கேக்குறீங்களே, ஏன்? ஏன்னா என் உயிரே அங்கதான் இருக்கு. புரியலையே. சொல்றேன். என் பையனை எதுக்கு கூப்பிடுறீங்க? சார், அவன் உங்க பையன் இல்ல, எங்க பையன். உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு உடல் நல்ல சரியில்லாதனாலதான் என் மனைவிக்கு பிறந்த ஆண் குழந்தைய உங்களுக்கு மாத்தி வச்சுட்டாங்க. என் பையனை விடுங்க. அரசாங்கத்தோட ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் படி புகழ் ஷாகுலோட பையன்னு நிரூபணமாயிருக்கு. இப்ப சொல்லுங்க, நாங்க போகணும்னு நினைச்சது தப்பா? நான் அங்க போய் பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசுன்னு காட்டி என் பையனை அங்க இருந்து கூட்டிட்டு வர போறேன். இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பலன்னா உங்க கால ஐயோ, என்ன பண்றீங்க? என்னங்க நீங்க என்ன காரியம் பண்றீங்க? எனக்கு பதில் நீங்களே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போங்க. ஆனா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இதுதான் நடந்தது. இதுக்குதான் அவங்க பணம் கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த ஓனர் பாய்க்கு இந்த ஆள் மாறாட்ட கதை தெரியாது. அது தெரிஞ்சா எப்படி இவங்கள வேலைக்கு வச்சுப்பாரு? இவங்களுக்கு அங்க போயே ஆகணும் இல்ல? அப்பதானே அவங்க புள்ளைய பார்க்க முடியும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. போ போ. ஏய், நீ பத்து நீனு ஒத்துக்கிறேன். போ, நீ போய் வேலையை பாரு. போ. யோ, பணக்காரங்களா இருந்தாலும் பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல வீட்டு வேலை செய்யறாங்க. நீ இருக்கியே, புள்ளைக்கு வேணும்னு நினைக்காம எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ. அப்போ இத வச்சு எவ்வளவு வேணும்னாலும் பணம் கறக்கலாம் போல இருக்க. நாம பண்ண துவா நம்மள காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கு. அல்லாஹ் கைவிடல. நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு பணமா அனுப்பிக்கிட்டே இருக்காரு. சரிகா, என்னண்ணா? விடுனா விடுனா, போதும் விடுனா. அண்ணா, என்னண்ணா ஆச்சு உனக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாதிகா. அந்த சந்தோஷம் எல்லாமே உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ கொடுத்த ஐடியானாலதான் இன்னைக்கு அம்மா திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஓ, அதுக்கா? ஆமா சாதிகா, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. என் அம்மா வரட்டும், நான் உங்ககிட்ட சொல்லி ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்றேன். அண்ணா, எதுக்குண்ணே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? எப்படி பார்த்தாலும் நீ என் கூட பிறந்த அண்ணன். என் அண்ணன் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நான் உனக்கு அண்ணனா? ஆமா, நீ தான் எனக்கு அண்ணன். பார்த்தா தெரியல, அதனாலதான் உன்னை அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏய், இல்ல இல்ல, நீ தான் எனக்கு முன்னாடி பிறந்திருப்ப சாதிகா. அதனால நீ தான் எனக்கு அக்காவா இருப்ப. இல்ல புகழண்ணா, நீ தான் எனக்கு அண்ணனா இருப்ப. இல்ல சாதிகா, நீ தான் எனக்கு அக்காவா இருப்ப. சரி, எதுக்கு இந்த வாக்குவாதம்? நம்ம அப்பா அம்மா கிட்டே கேட்கலாம், வா. டாடி, மம்மி, டாடி, டாடி, மம்மி, டாடி, எனக்கு ஒரு டவுட். என்னடா சொல்லும்? நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். எங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் பிறந்தா? இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட்? சொல்லுங்க டாடி, நான் சொல்றேன். முதல்ல நீ எதுக்குன்னு சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். டாடி, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா?
ஏங்க பொண்ணு கேக்குறான், நீங்க ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இப்ப என்ன, உங்க 2 பேர்ல யாரு முதல்ல பிறந்தீங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ம் ஆமாமா. உங்க 2 பேர்ல யாரு முதல்ல பிறந்தாங்கன்னா புகழ். ஏய் புகழ் தான் முதல்ல பிறந்தான். ஏய், நான் சொன்னேன்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பிறந்தேன்னு. இப்போ ஒத்துக்கிறியா? ம் ஒத்துக்கிறேன். ஏங்க ஏங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, சீக்கிரமே புகழ் நம்ம பக்கம் திரும்பிடுவான்னு. பின்ன அவன் நம்ம பையனாச்சே. வளர்த்தது வேற ஆளா இருந்தாலும் பெத்தது நாம தானே. இன்னைக்காச்சும் அவன் மனசு மாறி நிச்சயம் அவன் நம்மள அம்மா அப்பாவா ஏத்துப்பான் சுஷ்மா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதுவே எனக்கு போதுங்க. கவலைப்படாத சுஷ்மா, கண்டிப்பா நடக்கும். அந்த அல்லாஹ் அத நடத்தி காட்டுவாரு. ம். பார்த்து வர மாட்டியா? நான் ஆர்ன் அடிச்சிட்டு வந்தேன், நீ ஆர்ன் அடிக்க வேண்டியது தானே? நான் அடிச்சல அப்பயாச்சும் ஒதுங்கி போக வேண்டியதானே? கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணலன்னு வச்சுக்கேன், இந்நேரம் நீ பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கா பாத்து போ. ஆமா, இவரு வந்து இடிச்சிட்டு நம்மள பார்த்து போன்னு சொல்றாரு. இவன் ஒருத்தன் சரியான லூசா இருப்பான் போல, கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணி. சகிரா மாதிரி இருக்கு, அவ யார் கூட கார்ல போறா? சகிரா சிவா கூட எதுக்கு போறா? ஒண்ணுமே புரியலையே. சிவாக்கும் சகிராக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். சக்தி, ம்? இன்னும் எதுக்கு இந்த பர்தா? எடுத்து விட. ஏன் மாமா, உங்களுக்கு பிடிக்கலையா? ம்ஹும், பிடிக்கல. ஏன்? ஏன்னா ஆ, என் மனைவியோட அழகான முகத்தை பார்க்க முடியலல்ல, அதான். பாரு பாரு, இப்ப கூட நீ வெக்கப்படுற.
ஆனா அதை என்னால பார்க்க முடியாம அந்த பர்தா தடுக்குது. முதல்ல அதை எடுத்து விடு சக்தி. ம். என்னாச்சு சக்தி? மாமா, ஷாகுல் நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராரு மாமா. நாம இன்னைக்கு மாட்டணும். கவலைப்படாத சக்தி, ஏதாவது பண்ணுவோம். மாமா மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. ஷாகுல் கிட்ட மாட்டினா இனி புகழ பார்க்கவே முடியாம போயிடும். பொறுமையா இரு சக்தி, நாம மாட்ட மாட்டோம். ஏதாவது ஐடியா கிடைக்கும். மாமா, இப்போ என்ன மாமா பண்றது? இரு சக்தி, ஏதாவது செய்வோம். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க?